வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 41 கேதரிங் ஆஃப் ஹீரோஸ். ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக இந்த எபிசோடுக்கு வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோடையுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் நிறைய புது புது கேரக்டர்ஸாக வராங்க. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ட்ரூப்பே காட்ட போகிறாங்க. அதனால் போன எபிசோடு எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஒன்றும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கில்வாவும் கானுமே பார்த்தீங்கன்னா இங்கே யாக் யூனிவர்சிட்டிக்கு கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ தன்னோட அண்ணன் அமிச்ச அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கிலோட்ட வந்துருச்சு. சரி, இப்போ லிங்க்குமே நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நம்ம காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கானு கிலோவை செம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா யார்க் யூனிவர்சிட்டிக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அது வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹண்டர்ஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து நோண்டி இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா காட்டுறாப்புல. ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போட்டு பார்த்தோன்னே அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹண்டர் லைசன்ஸை வந்து இதில் ஸ்வைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹண்டர் லைசன்ஸோட கோட் மட்டும் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அப்படின்னா சரி நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பார்த்தீங்கன்னா எடுத்து உரைக்கிறேன். ஸோ உரைச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகி கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார் மாதிரி இருக்குது. அந்த பார் டெண்டர் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் மாதிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா கிரீட் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டே அதை தொடர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோவை சொல்லும்போது அதை பார்த்தீங்கன்னா இவங்க தொடறாங்க. ஸோ நீங்கள் தொடர்றது கிரீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீட் ஐலாண்டை விலைக்கு வாங்குறதுக்கு தான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, கிரீட் ஐலாண்டு எவ்வளோன்னு பார்க்கும்போது அது 20 மில்லியன் ஜென்னின்னு இருக்குது. உள்ளே போகிறதுக்கு 20 மில்லியன் ஜென்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ஜென்னி கொடுத்து உள்ளே போயிட்டான். அண்ட் உள்ளே போய் பார்த்தா இவங்களோட இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிச்சு. ஸோ நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் இந்த கேம்குள்ளே வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நென் யூசர் ஹண்ட்ராக தான் இருக்கணும். ஏன்னா நென் யூசர் ஹண்ட்ரால் தான் இந்த இடத்துக்குள்ளேயே வர முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆளுங்களுக்காக தான் இந்த கேமுக்கு தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா அந்த 100x கேமு ரொம்பவே காஸ்ட்லியான கேமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டு இருக்கும்போதே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இந்த மாதிரி ஒரு காப்பி யாருக்கிட்டுமே அவ்வளோக்கு இருக்காது. ஆனாலுமே யார்க் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 8 காப்பியாட்டு விலைக்கு வந்துட்டு இருக்குது. அந்த விலைக்கு வாங்குறது தான் எல்லாமே உங்களோட திறமையில் இருக்குது. அந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேமை வாங்குவீங்களோ எங்களுங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூஸ் கலக்கி வச்சுருக்கிறாப்புல. சரி அப்படின்னு என்னடா சொல்லலாம், நம்ம கேம் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு காட் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் அவசரமாகும். ஏன்னா அந்த கேமோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 8.9 பில்லியன் ஜெனி அப்படிங்கிறாங்க. என்னது அவ்வளோ விலைக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை வந்து செம டென்ஷன் ஆகிறான். இவ்வளோ விலைக்கு காசு கொடுத்து அந்த கேமை நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை கத்தி கூப்பாடு போட்டிகிட்டே இருக்கிறான். சரி எப்படி இருந்தாலுமே அது ஆக்ஷனில் கேம் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு லீஸ்ட் ப்ரைஸுக்கு பிட் பண்ணலாம். அதனால் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார் டெண்டர் பேசிட்டு அப்படியே அந்த நென் கேம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சொன்னால் அம்மா ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நிஜ வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த கேம்லேயும் பண்ணுவாங்க. ஸோ கேமில் வந்து செத்துட்டாங்கன்னா இது நிஜ வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 8.9 பில்லியனுக்கு நம்ம எங்கடா போகிறது? அது மட்டும் இல்லாமல் அதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆமாம், அதுக்கு மேலே நமக்கு ஏகப்பட்ட காசு வேணுமே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நாம் வேணால் ஆக்ஷனில் கலந்துக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஆக்ஷனில் கலந்துக்கிறாங்களோ நம்மகிட்ட பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்கும்போது அட பாவி நம்மகிட்ட இருக்கிற பொருளை நாம் ஆக்ஷனில் வித்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிட்டே இருக்கிறான். அட்டேங்கப்பா அருமையாக இருக்குது அப்படின்னு சரி இரு நான் போய் வெப்சைட்டில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மோடமை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் ஆன்லைனில் வாங்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா பிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு முடிஞ்ச திறவரனால ஏகப்பட்ட பொருளை வாங்கி அண்ட் ஏகப்பட்ட பொருளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்லைன்லேயே விற்றுட்டாங்க. அப்பாடா நம்ம ஒரு வழியாக பொருளெல்லாம் வாங்கி பொருளெல்லாம் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம பொருள் விற்றதுனால. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ சாயந்தரம் ஆனோடனே நமக்கு என்ன காசு எவ்வளோடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னும் 10.9 மில்லியன் ஜெனி வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்கிறான். ஆட போங்கடா என்ன இவ்வளோ காசுக்கு எங்கடா போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் செம டென்ஷனாக இருக்கிறான். இப்போ கேம் வாங்குறதா நம்மளோட மெயின் குறிக்கோள். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ பணமே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா என் அப்பாவை கண்டுபிடிக்கிறக்கான ஒரே குழு அதுதான். என்னோட அப்பா கொடுக்கப்பட்ட குழுவில் அந்த கேமோட மெமரி கார்டு மட்டும் தான் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த வேலை இருக்குது பார்த்தீங்களா குராபிகாவுக்கு. அவள் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சாரோட முடிட்டு இருந்திருக்கிறா. ஸோ பேசன் பார்த்தீங்கன்னா மம்மியோட ஒரு கை எடுத்து வந்துருக்கிறா. அடுத்து பேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கொம்பு வச்சிருக்கிற ஒரு மிருகத்தோட தலை கொண்டு வந்திருக்கிறா. அண்ட் மெலோடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பேஷண்ட்டோட தோலை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறா. சரி நீங்கள் எல்லாருமே சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்க, சரி வாங்க நான் உங்களுக்கு பாஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ என்னோட பேர் டால்சோலன், நான் வந்து இந்த பாடி கார்டுக்கு ஹெட்டாக இருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாருமே லிங்கன் ஏர்போர்ட்டில் இன்னும் 90 நிமிஷத்தில் போயிடுவீங்க. அங்கே நீங்கள் பாஸுக்கு எல்லாருமே பாடி கார்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாடி கார்டாக இருக்கணுமா? எதுக்கு நாங்கள் அவங்களுக்கு பாடி கார்டாக இருக்கணும் அப்படின்னு குறப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிறா, எங்கள் பாஸ் அண்டர்வேர்டில் ஒரு பெரிய ஆள், அவங்களுக்கு பாடி கார்டு கன்ஃபார்மாக
கன்ஃபார்மாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேலஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனாலும் எதுக்காக நாங்கள் பாடி கார்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு யார் அவங்களை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு எங்ககிட்ட ஏற்கனவே தெரிஞ்சுட்டா நாங்கள் அவங்கள பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறான். உன்னோட பேர் குரப்பிக்க தானே, என்ன வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேல்சனுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கொடுத்த வேலையை செய்யாமல் பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனை தனமாக பேசிட்டு இருக்கிறனால இங்கே டேல்சனுக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கான வேலை நீங்கள் பாடி கார்டாக இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்கன்னா எங்களோட பாஸை, உங்களோட எதிரி யார் வந்தாலுமே சரி நீங்கள் கன்ஃபார்மாக அட்டாக் பண்ண தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாஸோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் காப்பாற்றலைன்னா உங்களோட கதையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் செம கோவமாக பார்த்தீங்கன்னா சரி வாங்க நான் உங்களுக்கு பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். போகிற வழியில் ஏகப்பட்ட பெயிண்டிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயிண்டிங் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது, அப்படியே ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆம்பளை. என்னப்பா அது இந்த பெயிண்டிங் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைஸை கேட்கும்போது அது ரியலிஸ்டிக்கலாக இல்லை, நிஜமாலே ஒரு மனுஷன் தான், நான் சொன்ன பேச்சை கேட்கல, அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வேலையில் செய்யாமல் மற்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தான், அதனால தான் நான் அவனை அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அவனுக்கு பதிலாக தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பாஸ் சந்திக்கிறதுக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாஸ் நான் உங்களுக்கான பாடி கார்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டி பார்க்குறாங்க. திறந்தா உள்ளே ஒரு பொண்ணு மட்டும் நின்றுட்டு இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் எல்லாருமே பாஸை பார்க்க போகிறீங்க, அதனால் எல்லாருமே மரியாதை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறா. என்னடா அது இவதா பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா நியான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நைட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஏர்ஷிப்பில். அதாவது இன்றைக்கி நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நாளைக்கு காலையில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. பாஸ் இருந்தாலுமே இவங்களை குட்டியாக இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலுமே அவங்கள பாதுகாக்கிறதான நம்மளோட மெயின் காரணமாக இருக்கும். அவங்க எப்பேற்பட்ட குட்டியாக இருந்தாலுமே சரி அவங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் அவங்கள காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பால் அடைஞ்ச சிட்டி எல்லா பில்டிங்குமே இடிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு குரூப் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வர அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ் இன்னும் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்க. அண்ட் அதே சமயத்தில் அங்கே ஒரு பொண்ணு வரா. பக்குனோட நீங்கள் வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்படுறவங்களாம் எந்த பெரிய காரியமும் நடக்க போகிறதில்ல ஷால்னாக். அப்புறம் பிங்க்ஸ் உன்னை பார்த்தே ரொம்ப நாளாகுது அப்படிங்கிறாங்க. தெரியுது எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கிற, நாங்கள் எவ்வளோ நேரமாக மட்டும் தெரியுமா, எங்களுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இன்னும் 2 பேர் வராங்க. அண்ட் அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பொனோலேனாவோ அண்ட் கொரோட்டோப்பி அப்படின்னு 2 பேர் வராங்க. அதே சமயத்தில் என்னாச்சு, நான் தான் அவங்களோட தலைவன் வந்துட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகின் அப்படின்னு ஒரு கெட்டா மாதிரி ஒருத்தர் வந்துருக்கிறான். அப்படின்னு சரி நான் இப்போ உங்கள் தலைவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கேப்டன் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கனோட சொல்லிகிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி மற்றவங்களாம் வந்துட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கனோட கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை இன்னும் நிறைய பேர் வரணும், ஏன்னா ஃபைட்டன்ஸோட குரூப் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே நம்ம நியோனை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற மேன்ஷன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக கார் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு பாடி கார்டு எல்லாமே தடப்படலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா காரில் வேகமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கொஞ்சம் நிறைய வந்துச்சு இருக்குது நியோன் சமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டேல்சன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். எதுக்கு இத்தனை வேலை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு நிஜமாலுமே இத்தனை வேலையெல்லாம் பண்ணால் ரொம்பவே கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியோன் டென்ஷன் ஆகிட்டே இருக்கதா. என்னை மன்னிச்சிருங்க, அப்போ உங்களுக்காக இந்த வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேல்சன் சொல்லிட்டு இருக்கிறான். என்னது அப்பா சொன்னாரா, அப்பா நான் சொல்கிறத கேட்க மாட்டார் ஆனால் அவர் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை வேணால் நான் அப்பாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நியான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு காலே பண்ணிட்டா. அப்பா எதுக்காக எனக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தடவை செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிச்சிடுறாப்புல. சரி நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட நென் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவளோட கையில் இருக்கிற ஒரு பென்சிலை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எழுதுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவளோட நென் பவரானே தெரியுது, மேபி இவளோட இன்பில்ட் பவராக கூட இருக்கலாம். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு, அதாவது இவ யமதர்மராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். இவ வந்து யார் யார் எப்போ உயிரோடு இருப்பாங்க எப்போ சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கான ஒரு ஃபார்ச்சூனை வந்து எழுதிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களோட பவரை கம்பேர் பண்ணால் எப்பேற்பட்ட பவர் எல்லாமே கன்ஃபார்மாக இவங்க அண்டர் கிரவுண்டில் இருக்க வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் பாடி கார்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குராபிகா பைசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி காரில் வந்துட்டு இருக்காங்கல்ல. நிஜமாலுமே அந்த குட்டி பொண்ணுக்கு அவளை பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னு பைசன் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை அவள் வச்சிருக்கக்கூடிய பவருக்கு தான் பாயிண்ட்டே இருக்குது. ஏன்னா அவளோட பவர் வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம், அதனால தான் இவன் அண்டர்வேர்ல்டில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவரை பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு குராபிக்க சொல்லிட்டு இருக்கிறான். அப்பாட ஒரு வழியே வேலை முடிஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, எனக்கு செம தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல நீங்கள் எல்லாருமே ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா இன்றைக்கி ஆக்ஷன் நடக்க போகுது இல்லை, நானும் ஆக்ஷனை கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நாமளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே பில்டிங்கில் இருந்த சில குரூப் வந்து ஃபைட்டான்ஸ் குரூப் வரவில்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபைட்டான் குரூப்பை பார்த்தீங்கன்னா இப்போ தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாஸ் எதுக்கு நம்மளை வர வச்சார்
இருக்காருன்னு தெரியலையே. நம்ம எல்லாருமே ஒன்றா சந்திச்சு எப்படி ஒரு சில வருஷங்கள் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3-4 பேர் தான் எப்போவுமே குரூப்லேயே இருப்பாங்க. இப்போ நம்ம எதுக்கு பாஸ் கூப்பிட்டுருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஹிசோகாவை பார்த்தாலே செம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ராங்க்லின்னு ஒருத்தன் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் நோபுனாகா அப்படிங்கிறவங்க ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவ்வளோவெல்லாம் சக்தியே கிடையாது. பாஸ் எதுக்காக தான் அவனுக்கெல்லாம் பெரிய இப்படி மாஸ்க் காட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் அங்கே சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோபுனாகா இருந்துக்கிட்டு நீ பைத்தியக்காரன்ட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கையே உனக்கு தான் முதல்ல அடி விழுவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபுனாகா ஃப்ராங்க்லின் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சைலண்டாக போயிட்டு இருக்காங்க. அண்ட் டமால்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட ஸ்டார்ட் ஆகிறானுங்க. எதுக்கு அப்படி பைத்தியக்காரங்க அவனே சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறவளெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க சாக போகிறத நீயே தரப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் நோபுனாகா சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்க எப்படி விளையாட்டுத்தனமே விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க, நாம போலாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் இன்னும் சில நாள் நடக்க போகிறதுனால மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கிறான் டேல் சொல்லினேன். நம்ம ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா பாடி கார்டுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு அதாவது நீயான் இருக்கா பார்த்தீங்களா அவருக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டா. ஸோ 4 பேர் இன்றைக்கி வாழ்க்கை வரலாறு எழுதி போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நென்பவர் யூஸ் பண்ணி சில பேர்த்தோட ஃபார்ச்சூன் வந்து எழுதியிருப்பாள். அதை வந்து பார்த்தீங்கன்னா டேல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓ அப்படி விஷயம் அப்படின்னு சரி நான் அந்த யூசர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியான் சம்மா இருந்துக்கிட்டு இங்கே ஆக்ஷனுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவங்களை ஆக்ஷன் கூட்டிகிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேல்ஸ்ல அவங்க அப்பாட்ட கட்டிகிட்டே இருக்கும்போது தேவையில்லை அவன் அண்டர் கிரவுண்டில் எவரோ பெரிய ஆள் அவளெல்லாம் கூட்டிகிட்டு போகாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்ஷன் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு டேல்ஸ் சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல அவள் என்ன சொன்னாலுமே அவளை நீ கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாப்புல. இருந்தாலுமே நம்ம அவங்களோட சக்திக்கு கட்டுப்பட்டு நம்ம அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட சக்தி அந்த அளவுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டேல்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அவளை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி அவளை சமாளிங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம மற்றவங்கள வேணால் அங்கே ஆப்ஷனுக்கு அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்னாலுமே நியானை மட்டும் அந்த ஆக்ஷனுக்கு விடாமல் அப்படி தடுத்து வச்சிருக்கிறாப்புல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா இவரோட சக்தி வந்து ரொம்பவே அபூர்வமான சக்தி, இதை வந்து எவனாவது கைப்பற்றினா ரொம்பவே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ட்ரூப் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வரவில்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிசோகா மட்டும் கையில் கிடச்சா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊவகின் அப்படின்னு கேட்டாமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் திட்டிகிட்டு இருக்கிறான். அடடா யாரோ எனக்காக வெயிட் பண்ணுறீங்களாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அந்த இடத்துல இருக்கிறான். என்னாச்சும் மறுபடியும் ஒன்று கையை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊவகின் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஐயோ கையை வெட்டி போட்டால் தான் என் கையை தைக்கிறதுக்காக இந்த பொண்ணு இருக்காளே அவளோட நெயில் ஸ்டிச்சிங் பயன்படுத்தி அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இப்போ ஹிசோகா வந்துட்டா அப்படின்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷால்னர் சொல்லிகிட்டே இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு கொடுங்க மாஸ்டர், நம்ம என்ன வேலை செய்யலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஊவகின் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்ஷனில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்டே இருக்கும்போது ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே வருவானுங்க, நாமெல்லாம் அங்கே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊகின் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஊகின் பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் கேட்குறாப்ல. மாஸ்டர் நான் பயப்படுறதுக்கு கேட்கல, நான் நிஜமாலுமே ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கிறேன், எப்போ அந்த விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறக்காக ஆர்டர் மட்டும் கொடுக்க மாஸ்டர், நான் எத்தனை பேர்த்த கையால் கொல்ல போகிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஊகின் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே யார் யாரில் நம்ம செய்கிற வேலைக்கு தடையூராக இருக்கானுங்களோ அவனுங்க எல்லாரையுமே கொல்லுங்க, நான் எந்த பாரபட்சமே பார்க்காம எல்லாரையுமே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் வந்து ஆர்டர் கொடுக்குறாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மேன்ஷனை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு டீமுக்கு இன்னொரு வேலை வந்திருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்காக இன்னொரு ஆக்ஷனில் கலந்துக்க போகிறீங்க, அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு சில பொருட்கள் கொண்டுட்டு வரணும், பண ஒரு மேட்ரே இல்லை, நீங்கள் அதெல்லாமே பற்றி கவலைப்படாதீங்க, எங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கோர்க்கோட ஒரு மம்மி இருக்கும் அதை வேணும், அதுக்கப்புறம் இல்லாமல் சன் ரீமார்க் யூஸ் பண்ண ஒரு டிஷ்யூ வேணும், அவங்களோட டிஎன்ஏ அதிலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குர்த்தா கிளானோட ஐபால் ஒன்று வேணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தானே குராபிக்காக செம டென்ஷன் ஆகுது, ஏன்னா தன்னோட கிளானில் இருக்கிற ஒரு ஐபால் அவ்வளோ விலையுள்ளதாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஆக்ஷனில் கலந்துக்கும் போது அங்கே திருடங்க ஏதாவது வருவாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தகவல் வந்திருக்குது, அதனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறான். குராபிக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, ஏன்னா ஃபேண்டம் ட்ரூப் தான் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிளானை அழிச்ச அந்த ஃபேண்டம் ட்ரூப்பை குராபிக்கா பழி வாங்காமல் விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு அவன் நாளைக்கு எல்லாத்தையுமே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு முடிச்சிருந்தா மறக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு குராபிக்கா ஃபேண்டம் ட்ரூப்போட அடுத்த எபிசோடில் சண்டை போட மாட்டாளான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்க்கலாம், ஏன்னா எனக்குமே தெரியாது, நானும் உங்களோட சேர்ந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கிறேன். சரி நான் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.